அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீமையானவைகளை எல்லாம் நம்முடைய சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக அப்புறப்படுத்தி அவரது கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து வளமானவர்களாகவும் வல்லமையுள்ளவர்களாகவும் விளங்கும்படி செய்கின்ற நல்தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானியன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகத்துவமும் மாட்சிமையும் சகல துதிகன மகிமைக்கு பாத்திரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே பொல்லாதவைகளை எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும்படிக்கு நாம் நடக்க வேண்டும். மனிதர்களையோ உலகத்தையோ மாமிசத்தையோ பிரியப்படுத்தினவர்களாய் வாழ்ந்திடாமல் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழ்ந்திடும்படியான ஒரு அர்ப்பணிப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு கற்பனைகளை கைக்கொள்ள பொல்லாதவைகளை அகற்றுதல். வசன பகுதி 119 சங்கீதம் 115 வசனம். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். இந்த வசன பகுதியிலே இந்த பரிசுத்தவான் ஏறிடுகிற தீர்மானத்தை பாருங்கள். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஏன் இவர் சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் தேவனுடைய கற்பனைகளை இவர் செய்யாதபடிக்கு தடையா இருக்கக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, நாம் எந்த ஒரு மனுஷனை பிரியப்படுத்தினவர்களாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தினவர்களாக வாழ வேண்டும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியார் மத்தியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அணுகுமுறை கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்திட வேண்டும். நான் என் தேவனாகிய கர்த்தரை துக்கப்படுத்தி மனிதர்களை பிரியப்படுத்திட நான் வாழ்ந்திட மாட்டேன். அவருக்கு உகந்தவனாய் மாத்திரம் என்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். நாம் ஏன் இப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் நாம் இருக்கின்றோம். நம்முடைய இனிய மனவாளராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய உத்தம மனவாட்டியாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவரது திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நாம் அவரது ஏற்ற மனவாட்டியாக அனுதினமும் மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு முக்கியமான தேவையான உறவு நம்முடைய பரலோக பிதாவினுடைய ஐக்கியம்தான். நம்முடைய இனிய மனவாளரோடு கூட நாம் கொண்டிருக்கிறதான சம்பாஷணை தான். அநேக விசை இந்த பொல்லாதவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிரானவைகளாய் இருக்கிறது. அவைகளை நாம் பின்பற்றி நடப்பதன் மூலமாக நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு முரணாக நடந்து விடுகிறோம். ஆம், இறுதியிலே நமக்கு உதவி செய்ய போகின்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஒத்தாசை உதவியானது அவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய செயல்களில் மாத்திரம்தான் நமக்கு இருக்கிறது. அடியேன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், அவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதான எந்த ஒரு செயலும் நமக்கு லாபமாய் இருக்குமானால் அவர்களுடைய ஆதாயத்து நிமித்தம் நம்முடைய லாபத்திற்காக அவர்கள் செயல்படுவார்கள். நம்முடைய ஆதாயத்திற்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். எந்த ஒரு பிரயாசத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத பொழுது நமக்காக அவர்கள் முன் வந்திட மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். நம்மை தூக்கி எடுத்து நிலைநாட்டி தமது வல்ல சாட்சியாக நிறுத்துகின்றார். பிரியமானவர்களே, நாம் தேவனை பிரியப்படுத்தினவர்களாக வாழ வேண்டும். தேவனை நாம் துக்கப்படுத்திடக்கூடாது. பரிசுத்தவான் யோசேப்பினுடைய சாட்சி என்ன? அவர் எகிப்து தேசத்திலே போத்திபாருடைய வீட்டில் இருந்த பொழுது அவர் பாவம் செய்யும்படியாக தூண்டப்பட்ட போது தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் அவர் செயல்படும்படி அவர் சோதிக்கப்பட்ட பொழுது கர்த்தரை துக்கப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அவர் வஞ்சனைக்குள்ளாக தள்ளப்படும்படியாக நடத்தப்பட்ட பொழுது அவருடைய அணுகுமுறை என்ன? பாவத்திற்கு இல்லை என்று சொன்னார். ஆதியாகமம் 39 9 வசனத்திலே இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிறார். இன்றைய கால உலகத்திலே உலகத்தோடு ஒத்து போகிற கர்த்தருடைய மக்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் சொல்லுகிற வாக்கியம் என்ன?
இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்கிறார்கள். பிரியமானவர்களே, என்ன வந்தாலும் சரி, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திட பொல்லாதவர்களை என்னை விட்டு அகற்றி போடுவேன் என்று வாழ்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஆம், வெறும் வாயின் வார்த்தைகளில் அல்ல, வாழ்ந்து காண்பித்து பொல்லாதவைகளை எல்லாம் அகற்றி போடுகிற பக்தர்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்படிக்கு உங்கள் தலைமுறையிலே கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் அலுவலகத்திலே கர்த்தர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட பக்தர்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆம், கர்த்தர் பக்தனாகிய யோசேப்போடே கூடவே இருந்தார். அவர் செய்வதை அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவருக்கு பரிச்சயமில்லாத எந்த ஒரு புதிய வேலையானாலும் சரி, அதை திறம்பட செவ்வையாய் செய்து முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். ஆம், அவரை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்கினார். அவர் கீழாகாமல் மேலாக மாறினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் அப்படியே மாற்றிடுவார். தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்திட, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும்படி அப்புறப்படுத்தி போட்டு வாழ்ந்திட முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஜெயங்கொண்டவர்களாக விளங்க செய்திடுவார். அண்டை நாட்டை ஜெயிக்கும்படிக்கு அனுப்பப்பட்ட இந்த நாட்டு இராணுவ வீரர்கள் யுத்தத்திலே ஜெயித்துவிட்டு அந்த இடத்திலே கொஞ்ச காலம் இருந்துவிட்டு வரும்படி தீர்மானித்தார்களாம். ஆனால் அந்த சேவகர்களுக்குள்ளே ராஜாவுக்கு உண்மையாக இருந்தவர்கள், நாம் உடனடியாக நம்முடைய தாயகம் திரும்புவோம் என்று திரும்பி வர துவங்கினார்களாம். தங்கினவர்களோ அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே சமைத்து வைக்கப்பட்டிருந்த ருசிகரமான ஆகாரத்தை புசித்தார்களாம். ஆனால் அந்த நாட்டு ராஜா தந்திரமாக, ஒருவேளை நாம் தோற்று போய்விடுவோமானால், இந்த ஆகாரத்தை ஒருவேளை எதிரி நாட்டு சேவகர்கள் புசிப்பார்களானால் அவர்கள் மரித்து போய்விடலாம் என்று சொல்லி அந்த ஆகாரத்திலே அவன் விஷம் கலந்து வைத்திருந்தானாம். அந்தோ பரிதாபம்! அந்த நாட்டு ஆகாரத்தை புசித்து மரித்து போனார்கள். ஆனால் தாயகம் திரும்பிய வீரர்களோ வெற்றி வாகை சூடினவர்களாக திரும்பி ராஜாவினால் கௌரவிக்கப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, பொல்லாத காரியங்கள் இப்படிப்பட்ட நஷ்டத்தை தான் நமக்கு உண்டு பண்ணுகிறது. ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நாம் பிழைக்கிறது மாத்திரமல்ல, ஜெயிக்கிறதும் உறுதியாகிறது. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களையே அர்ப்பணித்து ஒப்புக்கொடுங்கள். முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். ஷலோம்.